அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானோட அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பங்கினி உத்திரத்தின் சிறப்புகள் பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பங்கினி உத்திர நாளில் பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் முருகன் தேவியானின் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர நாள் தான், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மகாலட்சுமி இந்நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தார். அதேபோல் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்து கொண்ட நாளும் இந்த பங்குனி உத்திரம் தான். தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவர்களுடன் சேர்ந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். சந்திர பகவான், கார்த்திகை, ரோகிணி உள்ளிட்ட 27 நட்சத்திரங்களை மனைவியாக அறிந்த புண்ணிய தினமும் இந்த பங்குனி உத்திரம் தான். ராமபிரான், சீதாதேவி, பரதன், மாண்டவி, லட்சுமணன், ஊர்மிளை, சத்ருகன், சத்ருகீர்த்தி ஆகியோருக்கு திருமணம் நடந்த தினமும் இந்த பங்குனி உத்திரம் தான். ராவணன் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்து தேர்ந்தெடுத்த நாளும் இந்த பங்குனி உத்திரம் தான். மதுரையில் மீனாட்சி சுந்தரதேவர் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். ஆண்டாள் ரங்கமன்னாரர் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நாள் தான். இந்த நாளில் தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்ததும் இந்த பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரம் தான் தர்ம சாஸ்திரங்களில் திகழக்கூடிய சபரிமலன் ஐயப்பன் பிறந்த நாளும் இந்த பங்குனி உத்திரம் தான். அரசன் பிறந்தது பங்குனி உத்திரம் தான். அதாவது அர்ஜுனன் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திரம் தான். வள்ளி அவதாரம் செய்ததும் இந்த பங்குனி உத்திரம் தான். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றதும் இந்த பங்குனி உத்திரம் தான். தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதி தேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மன்மதனை மீண்டும் சிவபெருமான் உயிர்ப்பித்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் காட்சி தந்ததும் இந்த பங்குனி உத்திர நாள் தான், கருத்தில் கொள்ளுங்க. பங்குனி உத்திர நாள் மிகவும் சிறப்பானது. அந்த விரதத்தை கடைபிடித்து அனைவரும் பயன்பெறுக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.